Dear friends, நான் என்னோட கம்ப்யூட்டரில் இந்தியான்னு பேரில் ஒரு ஜேபிஜி ஃபைலை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐ லவ் இந்தியான்னு டெக்ஸ்ட் என்ட்ரு ஆகிருக்கு. இந்த டெக்ஸ்ட்டில் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு கலரில் என்ட்ரு ஆகிருக்கு. இந்த மாதிரி மல்டி கலர் டெக்ஸ்ட்டை ரொம்ப ஈஸியாக பவர் பாயிண்டை யூஸ் பண்ணி செய்யலாம். இந்த வீடியோவில் பவர் பாயிண்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மல்டி கலர்ட் டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் இப்போ இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு பவர் பாயிண்டை ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஒரு blank ப்ரெசன்டேஷனை ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 கட்டம் தெரியுது. இதை delete பண்ணணும். அதுக்கு இந்த இடத்துல மவுஸை வச்சு லெஃப்ட் சைடு இருக்கிற பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி கீழ் நோக்கி இழுத்து இது ரெண்டையும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் delete பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் அந்த 2 கட்டமும் delete ஆகிடும். இப்போ இந்த பேக்ரவுண்டை ஃபார்மேட் பண்ணணும். அதுக்கு நான் ரைட் கிளிக் பண்ணி இங்கே ஃபார்மேட் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே ஃபார்மேட் பேக்ரவுண்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பேட்டர்ன் ஃபில்லை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே செகண்டு பேட்டர்ன், அதாவது டாட்டட் 10%ங்கிற செகண்ட் பேட்டர்னை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோர்க்ரவுண்ட் கலரை மாற்றுறேன். இதில் நான் இந்த ப்ளூ கலரை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த டாக்குமெண்ட்டுக்கு ஒரு பார்டர் அப்ளை பண்ணணும். அதுக்கு இன்சர்ட் டேபை ஓப்பன் பண்ணி ஷேப்ஸ் உள்ளே போய் இந்த ரெக்டாங்குலர் ஷேப்பை செலக்ட் பண்ணி இது மேலே வரைகிறேன். வரைஞ்சிட்டு இங்கே ஷேப் ஃபார்மேட்டு உள்ளே போய் இந்த ஷேப் ஃபில்லை ஓப்பன் பண்ணி இதில் நோ ஃபில்லை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து ஷேப் அவுட்லைனை ஓப்பன் பண்ணி இதில் வெயிட்டு வந்து 6 ptயை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த பார்டரோட கலரை மாற்றணும். அதுக்கு ஷேப் அவுட்லைன் உள்ளே போய் நமக்கு தேவையான கலரை சூஸ் பண்ணணும். நான் இந்த ப்ளூ கலரை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பார்டர் ப்ளூ கலரில் அப்ளை ஆயிடுச்சு. இப்போ டெக்ஸ்ட்டை என்ட்ரு பண்ணணும். அதுக்கு இன்சர்ட் டேபை ஓப்பன் பண்ணி இதில் டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணி இந்த டாக்குமெண்ட் உள்ள அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வரையணும். இப்போ நான் கேபிட்டலில் ஐ லவ் இந்தியான்னு டைப் பண்ண போகிறேன். ஐ லவ் இந்தியா. இப்போ இந்த லெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. இதை பெருசாகணும். அதுக்கு இதில் உள்ள எல்லா எழுத்துக்களையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த சைஸை ஃபாண்ட் சைஸை கூட்டுறேன். இப்போ 80ல் வைக்கிறேன். அடுத்து இந்த கேலிபரிங்கிற அந்த ஃபாண்டை மாற்றி ஏரியல் பிளாக்கை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை இந்த டாக்குமெண்ட்டுக்கு சென்டரில் கொண்டு வரணும். அதுக்கு இந்த பேராகிராஃப் குரூப்பில் இந்த சென்டரை ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். இப்போ இது சென்டரில் இருக்குது. இப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு கலர் கொடுக்கணும். நான் இப்போ இந்த ஐயை மட்டும் செலக்ட் பண்ணி இதோட கலரை மாற்றுறேன். இதுக்கு சிவப்பு கலர் கொடுக்குறேன். அடுத்து எல்லாம் மட்டும் செலக்ட் பண்ணி வேறு ஒரு கலரை செலக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டரையும் செலக்ட் பண்ணி இதுக்கு வெவ்வேறு கலர் கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக மல்டி கலர் டெக்ஸ்ட்டை பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணி செய்யலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.